இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா how to change host name in CentOS 7 and redhat 7. அதாவது நம்ம வந்து CentOSல வந்து 7.7 வெர்ஷனில் எப்படி வந்து ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் /etc ஹோஸ்டஸில் போய் ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணிட்டு ரீபூட் பண்ணுறது மட்டும்தான். பட் ஆனால் அந்த 7 ஃபீச்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 4 மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். எப்படி லைவாக ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோஸ்ட் நேம் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து இடிசி ஃபைலில் வந்து மாடிஃபை பண்ணிவிட்டு திருப்பி வந்து சிஸ்டத்தை ரீபூட் பண்ணால் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருந்துச்சு. அதாவது CentOS 4, 5, 6 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு ஃபீச்சர் வந்து அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் வந்து ஆல்ரெடி ஒரு CentOS 7 இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம உங்களுக்கு தெரியும் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு சொல்லி, ரூட் யூஸரோ இல்லை சிஸ்டம் யூஸரான்னு சொல்லி நான் எப்போதும் சூஸ் பண்ணுறது ரூட் யூஸராக தான் லாகின் பண்ணுறேன். சரிங்களா? இந்த மாதிரி லாகின் பண்ணிக்கிறேன். ஒரு செகண்டு, என்னோடய மவுஸ் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. கீபோர்டு அதனால் டைப் ஆக மாட்டேங்குது. அது கிராஃபிக்கல் இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய விர்ச்சுவல் பாக்ஸுக்கு இருக்கும். டைப் ஆக மாட்டேங்குது. ஒரு 2 செகண்டு. ஓகே, ஒரு தடவை நான் ரீசெட் பண்ணிக்கிறேன் விர்ச்சுவல் பாக்ஸே. ஏன்னா எனது ஆல்ரெடி ஓப்பனில் வச்சுருந்தனால அது விர்ச்சுவல் கீபோர்டு வந்து சப்போர்ட் ஆகலை, ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து விர்ச்சுவல் லினக்ஸை வந்து ரீபூட் பண்ணியிருக்கேன். இது வந்து சீக்கிரம் வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 செகண்ட் மட்டுமே. இன்னும் வரல. கமான். ஓகே, வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூட் யூஸராக லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ டைப் ஆகுதா? என்ன ரீசன்னா நான் விர்ச்சுவல் பாக்ஸில் வந்து 2 GB தான் ரேம் அலோகேட் பண்ணியிருக்கேன். அதனாலே வந்து நமக்கு வந்து அதிகமாக ஸ்பேஸ் எடுத்துக்குது. ஓகே, பாஸ்வேர்டு இப்போ டைப் பண்ணுறேன். ஓகே, அப்போ நான் லாகின் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் போய்ட்டு வந்து ஹோஸ்ட் நேம் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக என்ன ஹோஸ்ட் நேம் இருக்குமோ அந்த நேம் தான் இருக்கும். டிஃபால்ட்டாக நம்ம எந்த ஒரு ஹோஸ்ட் நேம் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் வந்து ஒரு localhost.localdomain.com சம்திங் இந்த மாதிரி தான் வரும். localhost.localdomain.comனு இருக்கும் அது டிஃபால்ட்டாக. ஸோ அதுதான் வந்து டொமைன் நேம், அது டிஃபால்ட்டாக இருக்காது. இப்போ நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சரி, அதாவது ஹோஸ்ட் நேம் CTL
ஸ்டேட்டஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லும் என்ன வந்து ஹோம் நேம் என்ன, அதில் வந்து அந்த யூஐடி FQDNS இந்த மாதிரி எல்லாமே ஃபுல் டீட்டெயில் டொமைன் ரிலேட்டடாக எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இதிலே தான் இப்போ நம்ம ஆல்ரெடி உள்ள டொமைன் நேம் தெரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹோஸ்ட் நேம் CTL ஸ்பேஸு செட்டு ஐஃபன் ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸு நம்ம என்ன நேம் கொடுக்க வருமோ அந்த நேம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சிஸ்டத்தோட நேம் வந்து சர்வர்னு வச்சுக்கிறேன். என்ன டொமைன் நேம்னா ittamlan.comனு கொடுக்குறேன். ஓகேங்களா, நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதை நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ இதுக்கு போய்ட்டு நீங்கள் மறுபடியும் அதே ஹோஸ்ட் ஸ்டேட்டஸ்டே கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். முன்னாடி வந்து பார்த்ததுக்கு வந்து ஹோஸ்ட் CTL ஸ்டேட்டஸ் பார்த்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். இது ஒரு மெத்தடு. ஸோ முன்னாடிலாம் நம்ம ரீபூட் பண்ணியே ஆகணும். இப்போ வந்து ரீபூட் பண்ண தேவையில்லை. இவ்வளோ தான். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் மெத்தட்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து NMU util டூல் அப்படின்ற மாதிரி ஒரு டூல் இருக்குது. சாரி, ஏதாவது தப்பாக ரைட் பண்ணால் மன்னிச்சிக்கோங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து செகண்ட் மெத்தடு. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் அதே அந்த ஹோஸ்ட் நேம் CTL ஸ்டேட்டஸ்ன்றதை நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம் ஃபுல்லாக. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. அடுத்து செகண்ட் மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது இதுவும் கொஞ்சம் வந்து அட்வான்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். எல்லாமே இது தான், ரீபூட் பண்ண தேவையில்ல, அவ்வளோதான். இதில் வந்து சாரி கமாண்ட் தப்பாக டைப் பண்ணிட்டேன் நான் பேசிக்கிட்டே. NMTUI டூல் ஸ்பேஸு அந்த டொமைன் நேம் தரணும். ஓகேங்களா, அதிலே நீங்கள் ஹெல்ப் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வரும். பார்த்தீங்களா, இப்போ வந்துருச்சு. இது வந்து கிராஃபிக்கலாகவே நம்ம மாற்றிக்கலாம். இதில் போய்ட்டு நம்ம அந்த ஹோஸ்ட் நேம் வந்து நம்ம எப்படி என்ன நேமில் கொடுக்குறோம், ஆல்ரெடி server.ittamlan.comனு கொடுத்துருக்கோம். இப்போ இதுலேயும் வந்து நீங்கள் வந்து இந்த தேர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி இப்போ இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டொமைன் நேமோ டொமைன் நேம் வேணுமோ மாற்றிக்கலாம். வந்து ittamlan.com ஆர் .local ஏதோ ஒரு ஐடென்டிஃபைக்கு நான் இப்போதைக்கு ஒன்று கொடுக்குறேன். server1.ittamlan.com கொடுக்குறேன். இதுக்காக ஜஸ்ட்டு ஒரு உங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கோசரம். ஓகேங்களா, இப்போ வந்து கமாண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா systemctl restart systemd-hostname அப்படின்னு சொல்லி ஒரு ரீஸ்டார்ட் கமாண்ட் இருக்குது இந்த செகண்ட் மெத்தடுக்கு. இதை மட்டும் சரியாக ரீஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டொமைன் நேம் சேஞ்ச் ஆகிடும். நம்ம சிஸ்டத்தை ரீபூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ ப்ரொடக்ஷன் லைவில் வந்து இந்த மாதிரி ரீபூட் பண்ண முடியாது அடிக்கடி. நம்ம டெஸ்டிங் பர்பஸுக்கு எத்தனை தடவை வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்குது ஒரு சர்வரு, அதை வந்து நம்ம ரீபூட் பண்ணோம் அப்படின்னா நிறைய யூஸர் நிறைய கிளைண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுவாங்க. ஓகே, இப்போ அது வந்து இது சிஸ்டம் -host நேம். ஓகே, இப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த சர்வீஸு. ஓகேங்களா, இப்போ வந்து அதில் ஹோஸ்ட் நேம் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சா இல்லையான்னு. ஒன் செகண்ட், மிஸ் பண்ணிட்டேன் போல, ஒரே செகண்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன நேம் சர்வர்
1.ittamil.com கொடுப்போம். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா server.ittamil.com இருந்தது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா localhost.localdomain.com இருந்தது. ஓகேங்களா. இப்போ வந்து செகண்ட் மெத்தடும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாச்சு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து தேர்டு மெத்தடு. தேர்ட் மெத்தடு ஒரு ஆப்ஷன் இருக்குது, NMCLI அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட் இந்த டுட்டோரியலுமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டோன்ட் வரி, என்னடா வேணும் சொல்கிறான் திடீர்னு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் இருக்கும். நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ தேர்டு மெத்தடும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் கமாண்டில் போய் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இப்போ கிராஃபிக்கல் மாதிரி ஃபைல் மாதிரி ஓப்பன் பண்ணி பண்ணோம். இப்போ நீங்கள் கமாண்டில் போய் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இதே இதை அதுக்கு என்ன NMCLI ஸ்பேஸு அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்பேஸு ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸு server.ittamil கொடுக்கணும். இது வந்து நம்ம வந்து அந்த கமாண்டை கொடுத்தோம் அப்படின்னா ரீஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. 1 செகண்ட். ஏன்னா நமக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறது 2 மெத்தடு, ரீஸ்டார்ட் பண்ணாமல் 2 மெத்தடு. ஃபஸ்ட்டு ரெண்டும் பார்த்தோம், அது வந்து ரெண்டுமே ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 ரெண்டுமே ரீஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. ஆப்ஷன் 3யும் ஆப்ஷன் 4ம் வந்து நம்ம வந்து சிஸ்டத்தை ரீபூட் பண்ணுற மாதிரி, அதாவது பழசில் பார்த்துருவோம்ல 6, 5, 4 redhat CentOS அந்த வெர்ஷனில் உள்ள மாதிரி இது. ஓகேங்களா. நம்ம எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் வந்து இப்போ ஒரு லினக்ஸ் அட்மினாக நீங்கள் வந்து போகிறீங்க, இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அதிலே கேட்பாங்க இந்த மாதிரி. இதெல்லாம் ரொம்ப பேசிக் கமெண்ட்ஸு. வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்ன ஒரு பெரிய வீடியோ அப்படின்னா கூட திங்க் பண்ணலாம். பட் ஆனால் இது கூட தெரியறது நிறையா பேர்த்துக்கு, பெரிய எக்ஸ்பர்ட்டு கூட இதை வந்து தெரியறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்டு மெத்தடும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து ஃபோர்த் மெத்தடு வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்போதும் வழக்கமாக பண்ணுறது தான். /etc/hostname போய்ட்டு நம்ம மேனுவலாக அந்த ஃபைல் நேமை வந்து என்ன டொமைன் நேம் வேணுமோ அந்த நேம் வந்து ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி மறுபடியும் சிஸ்டத்தை வந்து சர்வர் வந்து ரீபூட் பண்ணுறது தான். ஓகேங்களா. இப்போ இது வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. ஓகேங்களா. இது வந்து நம்ம வந்து இப்போ ஃபோர்த் மெத்தடு ஆல்ரெடி உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் லினக்ஸில் வந்து நாலேஜ் உள்ளவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருவோம். ஸோ அவ்வளோதாங்க. இதாங்க அந்த ஹவு டு சேஞ்ச் த ஹோஸ்ட்டு நேம் எப்படின்னு மாற்றுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ் யாருக்காவது இது வந்து லினக்ஸ் பற்றி நாலேஜ் வேணுங்கிறவங்க இந்த யூடியூப் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.